ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபிக்ஷன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். ஸோ அவங்களோட சைல்டுஹுட்டில் அவங்க எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட சைல்டுஹுட்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எவல்யூஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, எந்த அளவு அவங்க பெட்டர் அண்ட் பவர்ஃபுல்லாக மாறியிருக்காங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் கேரக்டர்ஸ்லாம் யாருன்னா இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்ஸ், ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பல கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் தனித்தனியே எவல்யூஷன் வீடியோஸே போடலாம். பட் இருந்தாலுமே அந்த ஒரு டாபிக் போடுற ஐடியா எங்களுக்கு இருந்தாலும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எந்த அளவு இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஒருவேளை எல்லா கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனியாக ஒரு எவல்யூஷன் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருக்கிறது தான் கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் நாங்கள் மேக் பண்ணுறோம். ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனியாக அந்த கண்டென்ட்டை மேக் பண்ணுறோம். தென் நம்ம இன்னொரு சேனலான மிஸ்டர் சாவேஜ் தமிழ், ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் பயங்கரமாக கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஃபாஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா 2K ரீச் பண்ணி இப்போ தொடர்ந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த ஒரு சேனலில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் டிராகன் பால் கிளாசிக் சீரிஸ் இது மட்டும் இல்லாமல் இப்போ வாட் இஃப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இன்னும் தேவைப்படுது. ஸோ அதனால மறக்காம மிஸ்டர் சாவேஜ் தமிழையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதோட வீடியோஸ், அதுக்கான சேனலுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 9வது இருக்கிறது ஹாரி பாட்டர். ஸோ இவரோட அம்மா அப்பா இவங்களோட சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. அப்போ இவங்களோட அங்கிள் ஆண்டி வீட்டில் தான் இவர் வளர்க்கப்படுறாரு. இவருக்கு ஒரு மெச்சூர்டு வயசு, அதாவது சின்ன வயசுலேயே ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா படிச்சிருந்தக்கூடிய ஹாக்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிக்கல் ஸ்கூல் வந்து இவருக்கு வந்து அட்மிஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கல் ஸ்கூலுக்கு போய் இவர் ஏகப்பட்ட மேஜிக்ஸை அந்த ஸ்கூலில் கற்றுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸில் அவர் அதிகமான மேஜிக்ஸை வந்து அவர் கற்றுருப்பாரு அந்த ஸ்கூலில். முக்கியமாக பார்ட் 1ஓட கிளைமேக்ஸில் நம்ம வால்க்மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரோட ஃபியூஸ்டா இருப்பாரு. அப்போ அவரோட பவர்ஸை எதிர்த்து அந்த சின்ன பையனா இருக்கக்கூடிய ஹாரி பாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாரு. அவர் அப்பதான் அந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்காருன்றனால பேசிக்ஸ் மேஜிக் மட்டும் தான் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக தான் அவர் நிறைய ஃபார்ம்ஸ், அந்த மேஜிக்ல இருக்கக்கூடிய பல பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸை வந்து கத்திருந்திருப்பாரு. பட் முதல் 3 பார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன வயசுல பல பவர்ஃபுல்லான வில்லன்ஸை எடுத்து ஜெயிச்சிருக்காரு. நம்ம லிஸ்ட்டில் 8வது இருக்கிறது ஃப்ரோசன் படத்துலேருந்து பிரின்சஸ் எல்சா. ஸோ இவங்களோட சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். அது என்னன்னா, இவங்க நினச்சாங்கன்னா ஈஸியாகவே ஐசஸ் வந்து உருவாக்க முடியும். சின்ன வயசில் இவங்களோட வாழ்க்கை வந்து செம ஹாப்பியாக அவங்களோட தங்கச்சி ஆனாவோட போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட்டால் இவங்களோட பவர்ஸ் மூலமாக அவங்க தங்கச்சி வந்து பாதிக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க. அவங்க உயிருக்கு போராடுற சுச்சுவேஷனில் ஃபைனலாக அவங்களோட தங்கச்சி எப்படி அவங்க அப்பா அம்மா காப்பாற்றிருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் பெரிய பொண்ணோ சின்ன பொண்ணையும் ஒன்றா இருக்க விடாதீங்க, இது உங்கள் பொண்ணுக்கு மட்டும் இல்லாமல் பல பேருக்கு உங்க பொண்ணால ஆபத்து இருக்கலாம், அதனால கொஞ்சம் தள்ளி வச்சு வளங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் பிரின்சஸ் எல்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தனி மனிதர் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட பவர் வந்து யாரையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அவங்க அப்பா அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் மறுபடியும் பிரின்சஸ் எல்சா வந்து வருவாங்க. பட் இருந்தாலுமே அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களோட பவர் எப்படி அவங்களால யூஸ் பண்ணணுன்றது தெரியாம அவங்களோட மொத்த அந்த ஒரு டவுனுமே வந்து பாத்தீங்கன்னா ஐசால் நடக்கப்படுற மாதிரி அவங்க வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இது தெரிஞ்சு குற்ற உணர்ச்சியில் அவங்க தனியாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி ஆனா அவங்க அக்காவை போய் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கர கஷ்டப்பட்டு அவங்க அக்காவை கூப்பிட போவாங்க. இந்த இடத்துல எல்சா வந்து பாத்தீங்கன்னா தனிமையில போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு மிகப்பெரிய ஐஸ் கேஸ்லே உருவாக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருப்பாங்க. ஃபைனலா நம்ம ஆனா அவங்க அக்காவை தேடி போய் அவங்கள மனசை மாத்தி அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு டவுனுக்கே அவங்கள கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து தான் நம்ம ஃப்ரோசன் 2லையும் அவங்களோட 2 பேரோட ஸ்டோரி லைனா பார்த்திருப்போம். அதுலயும் நம்ம பிரின்சஸ் எல்சா பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாங்க. எந்த அளவு பவர்ஃபுல்லா நம்ம பிரின்சஸ் எல்சா நினைச்சாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு ஐஸ் டவுனே அவங்களால உருவாக்க முடியும். ஸோ அந்த அளவு அவங்களால ஐஸை வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். நம்ம லிஸ்ட்டில் 7வது இருக்கிறது கிட் நருட்டோ. ஸோ நருட்டோ என்னதான் நருட்டோ சீரீஸில் பயங்கர பவர்ஃபுல்லான அண்ட் முக்கியமான கேரக்டராக இருந்திருந்தாலுமே அவரோட கிட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்லாம் இல்லைங்க. ஸோ ஸ்டார்டிங்லலாம் அவருக்கு ஒரு விஷயமும் தெரியாது, ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பார். ஸோ ஷேடோ க்ளோன் மட்டும்தான் அவர் வந்து கற்று வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பல ஜுட்ஸஸ் அவர் வந்து கற்றுக்கிட்டு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து எவல்யூஷன் ஆவார். லைக் கிளாசிக்கோட எண்டிங் ஒரு 30 எபிசோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து மாறி இருப்பார். அதை தொடர்ந்து ஷிப்புடன்ல அவரோட ஸ்டோரி லைன் பயங்கரமா போயிருக்கும். பல முக்கியமான பவர்ஸ் வந்து கத்திருப்பாரு. லைக் சேஜ் மோட்லாம் வந்து அவர் ரீச் பண்ணியிருப்பாரு. ஸோ ரசிகன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரசிஞ்சுருக்கின் இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ரசிகன்ஸையும் அவர் கிரியேட் பண்ணி நைன்டெயில் பீஸ்ட்டை வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து மாறி இருப்பாரு.
நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது பிராண்டன் பிரேயர். ஸோ பிரைட் பர்ன் படத்துல இருந்து இந்த ஒரு கதை கிட்டத்தட்ட நம்ம சூப்பர்மேனோட கதை மாதிரியே தான். இந்த ஒரு பையன் வேற ஒரு பிளானட்ல இருந்து இந்த ஒரு பிளானட்ல வந்து விழுந்திருப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கப்பிள்ஸால இந்த ஒரு பையன் எடுத்து வளர்க்கப்படுறான். இவனுக்கு அதிகமான பவர்ஸ் சின்ன வயசுல இருக்கு. பட் இவன் வந்து ஒரு நார்மல் சைல்டு தான் வளர்க்கப்படுறான். அப்போ ஒரு பொண்ணு மேல இவனுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் கிரியேட் ஆகுது. பட் அந்த பொண்ணு வந்து அதை ஏத்துக்கலன்னும் போது இவன் வந்து சம கோவப்பட்டு கெட்ட வேலைகள் கெட்ட செயல்கள் செய்யறான்றதை தெரிஞ்சு இவங்க அப்பா வந்து இவனை சுட்டு கொண்டுலான்னு சொல்லி கூப்பிட்டு சுடும்போது இவருக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. ஸோ அப்போ கோவத்தில் தன்னோட அப்பா அம்மா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பல மக்களை வேட்டையாடி இருப்பாரு இறக்கமே இல்லாம. எண்ட் ஆஃப் இந்த மூவிலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. ரொம்ப ஈவிலிஸ்டிக்கா அவரோட ரேம்பேஜோட எண்டில் இருப்பாரு. ஸோ இந்த படம் ஒரு பார்ட் தான் வந்திருக்கு. அதை தாண்டி இதுக்கான காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு பிகர் வெர்ஷன் வரையும் காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் பயங்கர ஒரு சைக்கோபாத்தாவே மாறி இருப்பாரு. கிட்டத்தட்ட நம்ம ஹோம்லேண்டர் மாதிரி சாடிஸ்டிக்கான ஒரு பவர்ஃபுல் கேரக்டராகவே இருந்திருப்பாருன்னே சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது மங்கி டி லூஃபி. ஒன் பீஸ் சீரீஸ்ல செம பவர்ஃபுல்லான ஒரு ஃபேவரட் கேரக்டர்னே சொல்லும். ஒரு முக்கியமான மெயின் கேரக்டர் இவரு. இந்த பையனை காட்டும் போதே ஸ்டார்டிங்ல இருந்தே கிட் வெர்ஷன்ல இருந்து தான் காட்டுவாங்க. சின்ன வயசுல கம்மி கம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெவில் ஃப்ரூட் எடுத்து இவர் வந்து ஒரு ரப்பர் மேன் அப்படின்ற மாதிரி பவர் வந்து அட்டைன் பண்ணியிருப்பாரு. பட் இந்த டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூசர்ஸ்க்கு இன்னொரு ஒரு மைனஸ் என்னன்னா அவங்களால தண்ணியில நீச்சல் அடிக்க முடியாது. கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். மங்கி டி லூஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைரட். ஸோ இவரோட அந்த ஒரு லெஜெண்டரி ட்ரெஸரான ஒன் பீஸை வந்து இவர் ரீச் பண்ணாரா இல்லையா அப்படின்றத நோக்கி தான் இந்த ஒரு கதையே போகும். ஸ்டில் நவ் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. இதுக்கான இஷ்யூ அடுத்த இஷ்யூ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 தான் ரிலீஸே ஆக போகுது. ஸோ நம்ம மங்கி டி லூஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஸ்லாம் இருக்கு. லைக் கியர் 5 வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்ட்ரீம் பவர்னே சொல்லணும். ஸோ இந்த ஒன் பீஸ் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பல மரைன்ஸ் அண்ட் பல பைரட்ஸோட பயங்கரமா சண்டை போட்டு டிஃபீட் பண்ணி ஒரு பெரிய விக்டரி எல்லாம் பார்த்திருக்காரு பல சாப்டர்ஸ்ல. இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வளர்ந்திருப்பாரு. ஓரளவு கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு ஏஜ் லெவலுக்கு வந்து போயிருப்பாரு அவரு. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் என்னன்னா இவரோட கிட் வெர்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா இவரோட பவர்ஸ் இவர் வந்து செம்மையாவே யூஸ் பண்ணியிருப்பாரு. அடல்ட் ஸ்டேஜ்ல தான் அவர் வந்து பயங்கரமா எல்லாத்தையும் கத்திருப்பாருன்னு இல்லாம சின்ன வயசுலயே பல பவர்ஸ் வந்து சூப்பராகவே யூஸ் பண்ணி கிட் வெர்ஷன்லயே செம பவர்ஃபுல்லான கேரக்டரா நம்ம மங்கி டி லூஃபி இருந்திருப்பாருன்னு சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல நல்லா தான் இருக்கிறது கிட் வெர்ஷன் ஆஃப் ஸ்கார்லட் விட்ச். மார்வல் படங்கள்ல அவங்களுக்கான ஆர்ஜின் வேற மாதிரி கொடுத்திருந்தாலும் மார்வல் காமிக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா மேக்ஸிமாஃப் வந்து நம்ம மெக்னிட்டோட பொண்ணு. இவங்க வந்து பிறக்கும் போதே ஒரு மியூட்டண்டா பிறக்கிறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா கியாஸ் மேஜிக் பவர்ஸ் வந்து இவங்களோட உடம்புல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து கியாஸ் மேஜிக் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவங்க செம பவர்ஃபுல்லான கேரக்டரா தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவங்களோட பவர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதை கத்துக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா செம பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கார்லட் விட்சா மாறி இருப்பாங்க. லைக் இதுல ஸ்கார்லட் விட்சா அவங்க மாறினதுக்கு ஒரு முக்கியமான பவரா என்ன சொல்லணும்னா அது வந்து டார்க் மேஜிக்ஸ். அதை தாண்டி டார்க் ஃபீனிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் பவர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா காமிக்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம வாண்டா வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா நம்ம மார்வல் யூனிவர்ஸை பொறுத்த வரையுமே நம்ம வாண்டா வந்து ஒரு ரியாலிட்டி மேனிபுலேட்டர் ரியாலிட்டி வேப்பர்னே சொல்லுவாங்க. அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டரா மார்வலை பொறுத்தவரையும் நம்ம வாண்டா இருக்காங்கன்னே சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது கிட் லோக்கி அண்ட் கிட் தோர். ஸோ இவங்களோட 2 பேரோட ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒன்று தான். நம்ம கிட் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராஸ் ஜெயின் குடும்பத்தில் ஃப்ராஜெண்டாக பிறந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஓடின் ஃப்ராஸ் ஜெயின் இருந்து ஒரு மிகப்பெரிய வாரில் போகும்போது லோக்கியை பார்த்துருப்பாரு. ஸோ அப்போ தூக்கிட்டு வந்து அவரோட உடம்புல ஒரு மந்திரத்தை கேஷ் பண்ணி அவரையும் தன்னோட பையனா ஒருத்தனா வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம தோர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பையன் தான், அவருக்கு பிறந்த பையன் தான். ஸோ அவரை வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்க 2 பேருமே சேர்த்து நம்ம ஓடின் வந்து வளர்த்துருப்பாரு ஆஸ்கார்டை ஆள்றதுக்காக, யார் ஒருத்தின்றதை பார்க்கறதுக்காக. சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேருக்கும் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருப்பாரு. முக்கியமா இவங்க 2 பேருமே காடோட சன்ஸ்ன்றனால இவங்களுக்கு இந்த காட் லெவல் பவர்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு இருக்கும். முக்கியமா தோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மியால்னியரை வந்து எடுத்திருப்பாரு. மியால்னியர் வந்து நம்ம ஓடின் நம்ம தோருக்கு கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் லோக்கிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் டேகரை கொடுத்திருப்பாரு. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பல வார்ல இறக்கி விட்டு இவங்களோட ஃபைட்டிங் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்திருப்பாரு நம்ம ஓடின். அதை தொடர்ந்து இப்போ வரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு வாரியஸா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஓடின் அவங்கள சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெயின்டா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வாரியஸா வளர்த்திருப்பாரு. இதை ஒரு சில படங்கள்ல மாண்டேஜஸா காமிச்சிருப்பாங்க. அதை தாண்டி பல காமிக் இஷ்யூஸ்ல நம்ம ஓடின் இவங்க 2 பேரையும் எப்படி வந்து வளர்த்திருக்காரு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோக்கி தோர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான காட்ஸா வந்திருக்காங்க. அதுலேயே நம்ம லோக்கிலாம் கிட்டத்தட்ட இப்போ மல்டிவர்சல் காட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு அந்த ஒரு கேரக்டர் வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது சூப்பர்மேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர்மேனை பற்றி. அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளானட்லேருந்து இந்த பூமிக்கு வந்து இறங்கிடுவார். அப்போ கப்பல்ஸால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எடுத்து வளர்க்கப்படுவார். சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பவர்ஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணுன்றதா கற்றுருப்பாரு. வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை தூக்குறது, செம ஃபாஸ்ட்டாக ஓடுறது, ட்ரெயினே முந்திட்டு ஓடுறது, பறக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கிட் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேனை வந்து பார்த்தீங்கன்னா செம பவர்ஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதை தாண்டி அவரோட அந்த டீனேஜ் ஏஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ந்து இப்போ ஃபைனலா பயங்கர பவர்ஃபுல்லான சூப்பர்மேனா இருந்திருப்பாரு. பட் அவர் பெரிய வெர்ஷன் சூப்பர்மேன்றனால தான் அவர் வந்து செம பவர்ஃபுல். அவரோட சின்ன வெர்ஷன் வந்து பவர் கம்மி அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க, அப்படி இல்லை. சின்ன வயசுல அவருக்கு அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம இருந்திருப்பாரு. அதை தாண்டி சேம் பவர் தான். ஸோ சின்ன வயசு சூப்பர்மேன் நினைச்சாலும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா ஒரு பஞ்ச் மூலமா ஒரு மிகப்பெரிய ட்ரெயினே அவரால் கொலாப்ஸ் பண்ண முடியும். பட் அதை எப்படி பண்ணணும்னே தெரியாம அவர் முழிச்சிட்டு இருப்பாருன்ற காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டைம்ல எதுவுமே பண்ண தெரியாம ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்படி பொறுமையா கத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டர் நம்ம சூப்பர்மேன் மாறி இருப்பாரு. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது கிட் கோகோ. கிட் கோகோ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசில் இவருக்குமே சிமிலரான ஒரு ஆர்ஜின் தான். இவருமே வேற ஒரு கிரகத்தை சேர்ந்த ஒரு குழந்தை தான். இவர் வந்து சேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்கள. அவங்க அப்படிப்பட்ட பிளானட்லேருந்து இந்த ஒரு பூமியில் வந்து விழுந்திருப்பாரு. அப்போ கோஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயசானவரால் எடுத்து நம்ம கோகு வளர்க்கப்படுறாரு. இவரை வந்து வளர்த்து இவர் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோஹான் தான் இவருக்கு வந்து ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. சேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூனை பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் மங்கியாவே மாறுவாங்க. அப்படி ஒரு ஃபுல் மூன் டைம்ல மாறி தன்னோட தாத்தாவான கோஹானே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொன்றுவார். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுனே தெரியாம தனிமையிலேயே அவங்க தாத்தாவோட ஒரு டிராகன் பாலை வந்து அவரோட ஞாபகத்தமாக வச்சுட்டு சுத்தம் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்மாவை மீட் பண்ணி ஸ்டோரி லைன்ஸ் வந்து அப்படியே போயிருக்கும். முக்கியமாக எப்போ நம்ம கோகு மாஸ்டர் ரோஷியை மீட் பண்ணுறாரோ அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட பவர்ஸை பயங்கரமாக அன்லாக் பண்ணியிருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி வரையும் அவர் பவர்லெஸ்ஸாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஒரு காரே தூக்கி போகிற அளவு, மிகப்பெரிய டைனோசரே அடிச்சு சாய்க்கிற அளவு, ஒரு பஞ்சு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பல மான்ஸ்டர்ஸ் வந்து தூக்கி போற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா தான் அவர் இருந்திருப்பாரு. பட் அந்த பவர்ஸை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணுன்ற விஷயத்த மாஸ்டர் ரோஷி கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரைனிங்ல வந்து கத்திருப்பாரு. முக்கியமா மாஸ்டர் ரோஷியோட அந்த ஒரு டர்ட்டில் ஹெல்மெட் அந்த ஒரு ட்ரைனிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பல பவுண்ட் வெயிட்ஸ் வந்து சுமந்துக்கிட்டு அவர் எல்லா வேலைகளையும் செஞ்சார்ன்ற காரணத்தினால அந்த வெயிட் இல்லாம அவர் ஃபைட் பண்ணும் அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்பீடா அவரால் வந்து ஃபீல் பண்ணிருக்க முடியும். ரீசெண்டா கூட நம்ம மிஸ்டர் சாவேஜ் தமிழ்ல இந்த ஒரு எபிசோட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா அந்த சேனலை தொடர்ந்து அந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ரீகாலாக இருக்கும். ஒருவேளை நம்ம மிஸ்டர் சாவேஜ் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலுக்கான லிங்க் கொடுக்குறோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் டிராகன் பாலோட எபிசோட்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக கிளாசிக்கோட எபிசோட்ஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் டிராகன் பால் ஜியா இருக்கட்டும், டிராகன் பால் சூப்பர், ஜிடி, ஸோ இதுலலாம் அவருக்கான ஆர்க்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி குட்டி பையன்லேருந்து டீனேஜர், ஒரு ஃபேமிலி மேன் அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாரு. ஸோ அந்த ஃபைனல் ஸ்டேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக மாறி இருப்பாரு. லைக் யூனிவர்ஸே அழிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக மாறி இருப்பாரு நம்ம கோகு. ஸோ இதனால தான் ஃபைனலாக இவரை நம்பர் 1 பொசிஷன்லாம் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.